சரி, இப்போ விசிகால இருந்து உங்களை இடைநீக்கம் செஞ்சிருக்காங்களா 3 மாசத்துக்கு? யாருனால இடைநீக்கம் செய்யப்பட்டீங்க? வாய்ஸ் தமிழ் மெயினா ஒரு ஆள் வருவாங்க ஆளை காணா எங்க அவரு ஏதாவது கேள்விகளை கேட்டு ஏடிபி சிக்கலை வளர்த்து விட்டு. இப்ப சங்கத்தமிழன் அவர்கள் வந்து அடுத்து விசிக இப்போ ஆதவர்ஜினா அவங்களை வந்து நீக்கம் பண்ணாங்க. அவங்க வந்து இப்ப தாவேக்காவோட போய் இணைஞ்சிட்டாங்க. அடுத்து சங்கத்தமிழன் அவர்கள் வெளியில போக வாய்ப்பு உண்டா? ஆனா அதாவது கட்சியே வந்து எங்களுடைய கட்சி என்னுடைய கட்சி அப்படின்னு நான் மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். அவர் இப்ப இடைநீக்கம் செய்திருக்கிறாரு ரைட்டா, அதுக்காக வந்து உடனே பரட்டாங்க போனோம்ன்றீங்களா? இல்ல, இதே தானே 6 மாசம் அவங்கள பண்ணாங்க, அவங்க போயிட்டாங்க. அவங்களும் விசிகால இருந்தவங்க தானே. போயிட்டாரு, எனக்கு விருப்பம் இல்ல, நான் அந்த கட்சியில இருப்பேன். இவர் வந்து என்னை இழிவுபடுத்தினாலும் சரி, கேவலப்படுத்தினாலும் சரி, இல்ல அடித்து கொண்டாலும் சரி, கடைசி வரைக்கும் நான் விடுதலை சிறுத்தையாக தான் இருப்பேன். இது ஏன் கோட்பாடு. ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு வேலை பார்த்து வச்சிருந்தாங்க. நாகப்பட்டினம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமையில போய் பேசினாங்க. அப்போ தான் தலைமையிட்ட வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லாம திமுக தலைமையில போய் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே இடைநீக்கம் பண்ணாம ஒரு கட்சிக்கு மக்களுக்கு நல்லதுன்னு பேசின உங்களை இடைநீக்கம் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா? ஆலூர் ஷானவாஸ் அந்த தம்பியை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்புகிறேன். இது ஏன் கருத்து சொல்றேன், இவ்வளவு நாள் பேசினது அதுதான் நடவடிக்கை தெரியல. திரும்ப அவர்கள் வந்து கருத்துரிமைக்கு அகைன்ஸ்டா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போது, அது எப்படி சொல்றீங்க? நீங்க வந்து பாப்பா இப்ப அரசியலுக்கு இல்ல கேள்வி வந்துருக்கீங்க, இல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்து பாஸ் அனுப்பினாரான்னு தெரியல. தமிழ்நாட்டுல வந்து கருத்துரிமை மாநாடு நடத்திய ஒரே தலைவர் எழுச்சி தெரியல. நீங்க வாரியம் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியில வந்தது. உண்மையை நீங்க வாரியம் கேட்டிருந்தீங்க? வாரியம் நான் கேட்டேன், உண்மைதான். வாரியம் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த இடைநீக்கம் செய்திருப்பதால் இனி வாரியம் வந்து விஜயை விரும்பினாலும் கொடுக்க முடியாது. வாரியம் கேட்டதுனாலதான் இடைநீக்கம் செய்யப்பட்டதா? விசிகாவில இருந்த முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அவர்கள் வந்து இப்போ வெளியில போய் திமுக இணைஞ்சிருக்காங்க. அதை பத்திய பார்வை. அந்த தம்பி இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. என்ன டைம்? 2 நாள் ஆகட்டும். தலைவரை நைட்டு சந்திப்பேன், சந்திச்ச பிறகு தம்பியை வசிக்கிறோம். கரெக்டா? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல சங்கத்தமிழன் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்கும் போதே மாநில இளைஞரணி செயலாளர் சொல்லலாமா என்னன்னு எனக்கு தெரியல, சொல்லலாமா? உங்க இஷ்டத்துக்கு எப்படி சொல்லணும்னா சொல்லுங்க. என் இஷ்டத்துக்கு நான் வாட்டில எதையாச்சும் சொல்லி அது தேவையில்லாத பிரச்சனையா போயிடாம. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருக்கிறதோ அந்த விருப்பத்துக்கு சொல்லுங்க. சரி, இப்போ விசிகால இருந்து உங்களை இடைநீக்கம் செஞ்சிருக்காங்களா 3 மாசத்துக்கு? அது என்ன, யாருனால இடைநீக்கம் செய்யப்பட்டீங்க? உங்களாலயா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தலைவர் வந்து எச்சரித்தார், கண்டித்தார், சொல்றது கேட்கல. ரைட்டா, உங்களை மாதிரி ஆட்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ் மெயினா ஒரு ஆள் வருவாங்க ஆளை காணா எங்க அவரு வர்றாங்க, பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. கேள்விகளை கேட்டு ஏடிபி சிக்கலை வளர்த்து விட்டு நெறியாளர்னா கேள்வி கேட்கதான் செய்வாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நீங்க எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி சொல்லி இருந்திருக்கணும்ல, அதுக்குன்னு அவங்க காரணம்னு சொல்றது சரியா? அதான் விவரம் தான் போயிடுச்சு. இதே திரும்பி நடவடிக்கைன்னு ஒண்ணு வந்துருச்சுல, இன்னும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட. தவறு செய்யறவங்க யாரு? மக்கள், மனிதர்கள். அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க நான் தவறுதான் பண்ணனேன் அப்படின்னு. அப்ப உங்க மேல சொன்ன கூற்று எல்லாமே சரி நீங்களா நினைக்கிறீங்களா? கட்சிக்கு முரணா நடந்துக்கிறீங்க, இவ்வளவு ஈஸியா எல்லாத்தையும் ஒத்துக்கிறீங்க. தலைவர் வந்து கட்சியை வந்து ஒரு 30 ஆண்டு காலமா நடத்தி இருக்கிறார். அவர் வந்து பொதுத்தளத்துல போடுறாரு, அந்த போடுறதுல கருத்து சொல்றாரு, அதை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஆனா கட்சியுடைய தொண்டர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, குறிப்பா 2ஆம் கட்ட தலைவர்கள், அவர்கள் வந்து இல்ல சங்கத்தமிழ் பேசுனது சரிதான் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறாரு. அவருடைய ஜனநாயகம், அப்ப தலைவருடைய ஜனநாயகம் என் மேல வந்து தண்டிப்பது. தொண்டர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லனே சங்கத்தமிழ் நீங்க எடுத்து தப்பு அப்படின்னு சொல்லுவது அவர்களுடைய ஜனநாயகம். இப்ப நான் பேசின பத்தின கருத்து அது என்னுடைய ஜனநாயகம். ஆக மொத்தம் எதிராக உண்மையான ஜனநாயகம் அப்படின்றத ஜனநாயகத்தின் பாதுகாவலராக இருக்க எங்க தலைவர் அதிவிரைவில் வந்து இப்ப நடவடிக்கை தான் எடுத்திருக்கிறாரு. மேல்முறையீடு செஞ்சிருக்கேன் பாத்தீங்களா, உங்களுக்கு காட்ட மாட்டேன், பட் இது 4 பக்கம் நான் எழுதி அவருக்கு அனுப்பியாச்சு. இன்று இரவு வந்து அவரு டெல்லியில இருந்து வர்றாரு, வந்த அப்புறம் அவர்கிட்ட கொடுப்பேன். கொடுத்த பிறகு இந்த தலைவர் என்ன சொல்கிறாரோ அதையின் பிரகாரம் நாங்கள் நடப்போம். தலைவர் அவர்கள் சொன்னதை ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்ப இதுக்கு முன்னாடியே உங்களை ரொம்ப வாட்டி வான் பண்ணிருக்கோம்னு தலைவர் அவங்க அறிக்கையிலுமே சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்களுமே சொன்னாங்க ரொம்ப வாட்டி சொன்னாங்க அப்படின்னு. அப்பெல்லாம் கேட்காத சங்கத்தமிழன் அவர்கள் இன்னைக்கு கேட்கறதுக்கு அர்த்தம் என்ன? இப்ப கரெக்டா கேள்வி வந்திருக்கிறேன். முதல்ல எவனும் சொல்லி கொடுத்துருப்பாங்க அவருக்கு, அதே குண்டக மண்டை கேட்டா இப்ப எல்லாம் கரெக்டா கேட்கிறேன். சூப்பர்மா. அதாவது
நான் வந்து எங்கள் கட்சியில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக நான் செயல்பட்டேன் அப்படின்றது என்னுடைய குற்றச்சாட்டு. என்ன ஒரு முறை வந்து விழுப்புரத்திலேயே நாங்கள் ஒரு மீட்டிங் இருக்கும்போது என் தலைவர் சந்திக்கும் போது சொல்றாரு, ஏப்பா கூட்டணி உடைக்காம விட மாட்டேப்பா அப்படின்ற மாதிரி அவர் கடினமாகவே சொன்னார். அப்ப அது பக்கத்துல வந்து ராமலிங்கம் இருக்கார், கலை இயக்குனர் ராமலிங்கம், அவர் இருந்தாப்புல, அந்த மாவட்ட செயலர் தம்பி பொன்னிவளவன் இருந்தாப்புல, இன்னும் சொல்ல போனா எங்க கட்சியோடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் கூட இருந்தார். சரிங்களா? அப்ப எங்க தலைவர் இந்த கருத்து சொல்றாரு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, அண்ணன் நீங்க சொல்லுவது நான் என்ன, பட் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டுகளாக தலித்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்திருக்கிறார்களா அப்படின்னு தலைவரை கருத்து எனக்கு எந்த கருத்தும் பேசல, நாங்களும் அதை தொடரல. புரியுதா? நான் திருப்பி நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், எங்க தலைவர் வந்து கண்டித்தார் என்றால் அது கூட்டணியுடைய தர்மத்துல கண்டித்தார். நான் கேட்ட கேள்வி என்னன்னா, அந்த காலகட்டத்துல தலித்து மக்களுக்கு வேங்கை வயல் அப்படின்ற ஒரு மேட்டர் தெரியுங்களா, அங்க வந்து குடி தண்ணீரில் மலத்தை கலந்தார்கள். அதை தட்டி கேட்ட அந்த 3 மேலுமே நடவடிக்கை எடுத்தார்கள். இன்னைக்கு அவங்க வேலை போச்சு முரளிராஜாவுக்கு. அப்ப அது தப்பா ரைட்டா? அது அரசாங்கம் முடிவு பண்ணணும்ல. கடைசியில் செய்யாத தவறு செய்யவே இல்லைன்றாங்க. அவங்களே குற்றவாளி அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப எங்க தலைவர் போய் மேல்முறையீடு செய்யறாரு. யாரு? தளபதி ஸ்டாலினை சந்திக்கிறார். அந்த காலத்துல அவர் தளபதி ரைட்டா, இப்ப தளபதி விஜய், குழம்பிடக்கூடாது அதுக்காக சொல்றேன். அந்த காலத்து தளபதியிட்ட போய் கொடுக்குறாரு, மனு கொடுக்குறாரு, பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் பண்றாரு, பெரிய போராட்டம் நடத்துறாரு, எந்த வகையான ரிசல்ட் கிடைக்கல. அதே மாதிரி சாதிய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை உருவாக்க சொல்றோம். இப்ப நேற்று எங்க திருநெல்வேலியில ஒரு பெண்ணையே கொலை பண்றாங்க தெரியுமா, சொந்த தாய் தகப்பனே அடிச்சு கொண்டு 2 ஆணவ கொலை நேத்து. அப்ப யோசிச்சு பாத்தீங்களா? அப்ப நாங்க என்ன சொல்றோம், அந்த காலத்துல நாங்க எப்ப கொடுத்தது ஞாபகம் சொல்றோம், 2021 செப்டம்பர் 14 எங்க தலைவர் மனு கொடுக்கிறாரு, ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை உருவாக்குங்கள் என்று. அதற்கு முன்னால் எவிடன்ஸ் கைது வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாப்புல. எவிடன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரை சார்ந்தவர் அவர் கொடுக்குறாரு. ஆணவ படுகொலை என்பது நீங்க சாதி ரீதியா மட்டும் பார்க்காதீங்க, அது பெண்களுக்கு எதிரான ஒரு செயல், பெண்களுடைய சுய சிந்தனைக்கு எதிரான செயல் அப்படின்னு அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க தடுப்பதற்கான எந்த வகையான முயற்சி எடுக்கவில்லை. கடைசியில ஆட்சி முடியும் பொழுது அவங்க சும்மா வந்து பாட்சா அப்படின்னு ஒரு நீதிபதி தலைமையில ஒரு இதை வைக்கிற, நீ ஒரு பாட்சா அந்த பாட்சா நினைச்சுக்காதீங்க, இந்த பாட்சாவே ஆரம்ப காலகட்டத்துக்கு நீதிபதி பேசக்கூடாது. அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, நம்ம இது கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது பேர் என்ன, இளவரசன் படுகொலை அந்த விஷயம் இருக்குல்ல, அப்ப அவர்களுக்கு எதிர்ப்பாக நீதி வழங்கியவர் தான் அப்படின்னு பரவலாக சொல்லப்படுகிறது. அவரை கொண்டாந்து தலைமையில போட்டு ஒரு விசாரணை கமிஷன் வைக்கிறாங்க. அந்த விசாரணை கமிஷன் முடியறதுக்குள்ளே ஆட்சி முடிஞ்சு போச்சு. ஆட்சி அன்றைய தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி. இப்ப இன்றைய தளபதி வந்திருக்கிறாரு. இப்ப அதிவிரைவில் நடவடிக்கை எடுப்பார், ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க நான் நம்புறேன். அப்ப அந்த காலகட்டத்தில் அது மட்டுமல்ல, நீங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா ஊரா பரவி தெரிஞ்சு. அப்ப இதெல்லாம் எதுவுமே தடுக்கவில்லை. ஆகவே நான் கேட்கிறேன் அப்படின்னு எங்க தலைவர் வந்து ஒரு நீதிமான் அதோட அப்படியே அமைதியாயிட்டாரு. அப்புறம் திருப்பி நான் இங்க பேசுவேன். அப்ப திருப்பி எங்க தலைவர் சொல்லுவாரு, அதுதான் எழுதிருக்கிறாரு. திருப்பி கண்டிச்சு சொல்லிருக்காங்க, தொடர்ந்து பேசுவேங்க. திருப்பி கூட நல்லா கேட்டுக்க, 3 மாசத்துக்கு அப்புறம் திரும்பி பேசுவீங்களா? கட்சியில திருப்பி என்னை சேர்த்தாலும் கூட, சேர்த்து முடிச்ச பிறகு கூட எங்கேயாவது அநீதி நடந்தால் சங்கத்தமிழன் தட்டி கேட்பேன். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்போ நான் திரும்பி இந்த கொஸ்டின் தான் கேட்பேன் வந்து, இல்ல இப்ப வந்து தலைவர் உங்களை வந்து இது பண்ணி வச்சுட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த வகையில ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு வேலை பார்த்து வச்சிருந்தாங்க, நாகப்பட்டினம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமையில போய் பேசினாங்க. அப்போ தான் தலைமையிட்ட வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லாம திமுக தலைமையில போய் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே இடைநீக்கம் பண்ணாம ஒரு கட்சிக்கு மக்களுக்கு நல்லதுன்னு பேசின உங்களை இடைநீக்கம் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவுதானா? ஒன் வேர்ட் ஆன்சர் தானா? இல்ல இது எதுக்கு இப்படி ஒன் வேர்ட் ஆன்சர் பண்றீங்க? நீங்க இப்படி பண்றவங்க கிடையாது. உண்மைதானமா? சரிதான். நம்ம வந்து அளவுக்கு மீறி பேசிருக்கோம், அளவுக்கு மீறி செயல்பட்டிருக்கோம். அப்ப நடவடிக்கை எடுத்து அவங்க கட்சிக்கு அவரை பத்தி நான் பேச விரும்புவோம். ஆளும் சாணம் சொல்லிக்கிறீங்களா? அந்த தம்பியை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்புவது. இது ஏன் கருத்து சுதந்திரம்? இவ்வளவு நாள் கேட்டது, இவ்வளவு நாள் பேசினது, இப்ப சங்கத்தமிழன் அவர்கள் வந்து அடுத்து விசிக்கு அப்போ ஆதவர்ஜினா அவங்களை வந்து நீக்கம் பண்ணாங்க. அவங்க வந்து இப்ப தாவேக்காவோட போய் இணைஞ்சிட்டாங்க. அடுத்து சங்கத்தமிழன் அவர்கள் வெளியில போக வாய்ப்பு உண்டா? அதாவது கட்சியே வந்து எங்களுடைய கட்சி என்னுடைய கட்சி அப்படின்னு நான் மட்டுமல்ல, விரோதத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவேன். அவர் இப்ப இடைநீக்கம் செய்திருக்கிறாரு, அதுக்காக வந்து உடனே பரட்டாங்க போனோம்ன்றீங்களா? இல்ல இதே தானே 6 மாசம் அவங்கள பண்ணாங்க, அவங்க போயிட்டாங்க. அவங்களும் விசிகால இருந்தவங்க தானே. போயிட்டாரு. எனக்கு விருப்பம் இல்ல, நான் கட்சியில இருப்பேன்.
இவர் வந்து என்னை இழிவுபடுத்தினாலும் சரி, கேவலப்படுத்தினாலும் சரி, இல்ல அடித்து கொண்டாலும் சரி, கடைசி வரைக்கும் நான் விடுதலை சிறுத்தையாக தான் இருப்பேன். இது ஏன் கோட்பாடு. தலைமை எது பண்ணனாலும் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி? இப்போ தான் கட்சி 2 பேரும் ஒரே இடத்துலதான் இருக்காங்க. அவங்களும் ஒரு நிர்வாகியா இருக்காங்க, நீங்களும் ஒரு நிர்வாகியா இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க அகேன்ஸ்டா பேசுறீங்க. அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் இப்படி பனிஷ் பண்ணல, ஆனா உங்களை மட்டும் இப்படி பனிஷ் பண்றதுக்கு சில பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. சங்கத்தமிழன் அவங்களை வந்து நீங்க இழிவையா பேசுறதுனாலதான் இவங்களை வந்து இவ்வளவு தூரம் நீங்க எப்படி சொல்றீங்க, ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றீங்களோ. ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து தலித் இல்லாத பட்சத்துல பைபாஸ் ரோட்ல வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதனாலதான் அவங்களுக்கு ஒரு மரியாதையும் உங்களுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்றாங்கல்ல. அந்த ரோட்லயே வர முடியும். அவங்க சுத்தி வரணும்னா பைபாஸ் போனா சுத்தி வர முடியும் இல்லாம. அவங்க அந்த ரோடு இருக்கு, அதுல வந்திருக்காங்க. அது என்ன தப்பு இருக்கு? எனக்கு அந்த ரோடு இல்ல, நான் வர ரோடு கூட கரடு மூடா இருக்குது. அப்ப நானும் நீ பைபாஸ் போட்டு நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை. திரும்ப அவர்கள் வந்து கருத்துரிமைக்கு அகேன்ஸ்டா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போது, அது எப்படி சொல்றீங்க? நீங்க வந்து பாப்பா இப்ப அரசியலுக்கு இல்ல கேள்வி கேட்க வந்திருக்கீங்க, இல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்து பாஸ் அனுப்பினாரான்னு தெரியல. தமிழ்நாட்டுல வந்து கருத்துரிமை மாநாடு நடத்திய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். ஒரு காலத்துல தடா பொடாடா இருந்துச்சு பாத்தீங்களா, அங்க போயிட்டு வந்து ஈழத்துக்கு போயிட்டு வந்தா உடனே கைது பண்ணிடுவாங்க. வேற அண்ணன் வைகோ கைது பண்ணாங்க, பல பேர் சிறைச்சாலையில போட்டாங்க. அப்ப யார் வாய் மூடி கிடந்தாலும் விடுதலை சிறுத்தையில் வாய் மூடி கிடக்க மாட்டோம் அப்படின்னு கருத்துரிமை மாநாடு நடத்தியது விடுதலை சிறுத்தைகள். அப்ப கருத்துரிமைக்காகவே, இன்னும் சொல்ல போனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19 பிரகாரம் கருத்துரிமை ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அப்ப அதை பாதுகாப்பதுதான் நாங்கள் மாநாடு நடத்தியிருக்கிறோம். கருத்துரிமை மாநாடு, வெல்லும் ஜனநாயக மாநாடு, இந்திய அரசியலமைப்பை பாதுகாப்பதற்கான மாநாடு நடத்துவதை விடுதலை சிறுத்தைகள். ஆக எங்கள் தலைவர் கருத்துரிமை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக என் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஒன்றும் பிரச்சனை. நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, நேத்து முதற்கொண்டு நான் வந்து திருமாவர்களோட உணவு சாப்பிட்டேன், அப்போ கூட என்னைய வந்து அவங்க எதுவுமே சொல்லல, திடீர் நைட்டோட நைட்டா என்னைய வந்து இடைநீக்கம் செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அது எப்படி? அதாவது கரெக்டா ஒரு நடவடிக்கை எடுக்குது எப்படின்னா 6ஆம் தேதி இரவு, சரிங்களா, சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு எல்லாருக்கும் தெரிய வந்தது. நானும் அவரு சாப்பிட்டது வந்து 4ஆம் தேதி இரவு சாப்பிட்டேன். எங்க சாப்பிட்டோம்னா அவங்க அம்மா உணவு பரிமாறினாங்க. யார்? எழுச்சி அம்மா, அந்த வயதான மூதாட்டி. அவங்க நான் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. துபாயில இருந்து சப்பாத்தியும் சாப்பிட்டு வந்து வச்சு வீட்டுல சாப்பிட்டதே இல்லை. அந்த அம்மா சாப்பிட்டு கட்டாயப்படுத்தினாங்க. தலைவர் வந்து எடுத்து தட்டை போட அப்படின்னு சாப்பிட சொன்னாங்க. சரி, ரைட், அவர் விரும்புறாரு அப்படின்னு நான் சாப்பிட்டேன். அது மறக்க முடியல. நான் போய் சொன்னேன் 20 ஆண்டுகளுக்கு பிறகு நான் சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி. சரி, ரைட், ஓகே, நம்ம சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சும்போது உண்மையிலேயே வந்து என் மேல கோவம் இருந்திருந்தா அப்பயே சொல்லியிருப்பாரு. சொல்லப்போனா உங்க சேனல்ல வந்து பேட்டி கூட கொடுத்தது அதுக்கு முதல் நாள் தான், அன்னைக்கு 4ஆம் தேதி வந்துருக்கு நினைக்கிறேன். அப்ப நான் சந்திச்சது 10-11 மணிக்கு. அப்ப அதற்கு அடுத்த பிறகு தலைவர் விழுப்புரம் சென்ற பிறகு, திண்டிவனம் சென்ற பிறகு அங்கு சில பேரை சந்தித்திருக்கிறார், சில பேர் பேசியிருக்கிறார்கள், இல்ல சில பேர் வந்து என் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். அந்த இரவில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம மேல தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, அதற்கான தீர்வை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வன்னியரசு அவர்கள் வந்து அமைச்சரா இருக்காங்க, முத விசிகால இருந்து ஒரு அமைச்சர். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? சிறப்பா பாக்குறேன். வரலாற்றில் அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்களுடைய முழக்கம். அந்த முழக்கத்தை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். ஈவன் ஆதவ அர்ஜுனா கூட வலியுறுத்தினார். ஆனால் அந்த நடவடிக்கை, அந்த கருத்தை, அந்த கோட்பாட்டை செயல்முறைப்படுத்தி இருப்பவர் யார் என்றால் இன்றைய தளபதி விஜய் அவர்கள். ஆகையால் அவரை நாங்கள் பாராட்டுகிறோம். அந்த வகையில் எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் முதல் அமைச்சராக இன்னைக்கு வந்திருக்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, சிறப்பு தானே. நீங்க வாரியம் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியில வந்தது, உண்மையை நீங்க வாரியம் கேட்டிருந்தீங்க? வாரியம் நான் கேட்டேன், உண்மைதான். வாரியம் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த இடைநீக்கம் செய்திருப்பதால் இனி வாரியம் வந்து விஜயை விரும்பினாலும் கொடுக்க முடியாது. வாரியம் கேட்டதுனாலதான் இடைநீக்கம் செய்யப்பட்டதா அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கிறேன். ஓவரா பேசுனதா எடுத்துக்க நான் நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல சொல்ற உங்க ஃபேன்ஸே சொல்றாங்க, இல்லப்பா இதுக்கு வந்து வர்த்தே கிடையாது, சங்கத்தமிழன் அவர்களை நீங்க இடைநீக்கம் செஞ்சதுக்கு சரி கிடையாது, அது தவறு, திருமாவர்கள் வந்து அதை மறுசீலனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து இப்ப எல்லாமே திருமாவர்கள் சொன்னது சரிதான், பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி நீங்களே எல்லாத்தையும் ஒத்துக்கொள்கிறீங்க. தொண்டர்களுக்கு எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இல்ல, வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு கிடையாது, FB எல்லாத்துலயுமே போனா தொண்டர்கள் வந்து ஏன் தொண்டர்கள் அல்ல, தலைவருடைய தொண்டர்கள். அவர்கள் என்ன விரும்புகிறார் என்றால் சங்கத்தமிழ் வெளியேறிவிடக் கூடாது, அவர் எப்பொழுதும் எழுச்சி தமிழ் இருக்க வேண்டும் என்ற தலைவர் மேல் இருக்கின்ற தீராத பற்று, தீராத ஒரு தொண்டன் போடுற அந்த கமெண்ட்ஸ் தான். நம்ம நினைச்சிட கூடாது நமக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் வந்து அவ்வளவு ஒன்றும் சின்ன பையன் அல்ல.
என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். ஆனா வந்து தலைவருக்காக தான் போடுறாங்க, கட்சிக்காக போடுறாங்க, அமைப்பாக போடுறாங்க. ஆனா நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். விசிகாவில இருந்த முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அவர்கள் வந்து இப்போ வெளியில போய் திமுக இணைஞ்சிருக்காங்க. அதை பத்திய பார்வை. அந்த தம்பிக்கு இன்னும் 2 நாள் ஒரு டைம் கொடுத்துருக்கு. என்ன டைம்? 2 நாள் ஆகட்டும். தலைவரை நைட் சந்திப்பேன், சந்திச்ச பிறகு தம்பியை வச்சுக்கிறோம். கரெக்டா தம்பி? ஆனா ஒன்னொன்னு தெரியும் பனையூர் பாபு அவர்களே, நீ யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு முறை வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன், வன்னியரசுக்கே கூட்டியாவது அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவர்தான் பனையூர் பாபு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன பண்றீங்க? என்ன அப்படி பண்ணிக்கிறீங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ், சூப்பர். என்ன வேற என்னப்பா படிச்சிருக்கேன்னு? நான் அப்படின்லாம் படிக்கல சொல்றாப்புல. அப்ப வந்து அதற்கு பிறகு கட்சியில் இருந்த பிறகு கூட அவர் பல பேருக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் எழுச்சி தமிழ் அவருக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பதவி கொடுக்குறாப்புல. இந்த எம்எல்ஏ பதவி கொடுத்த பிறகுதான் யார் என்பது உலகுக்கே தெரியுது. இந்த கட்சிக்காக பல போராட்டங்கள் நடத்தியவர்கள் இருக்கிறாங்க, இந்த கட்சிக்காக உயிரையே கொடுத்தவன் இருக்கிறேன், இந்த கட்சிக்காக சொத்தை இழந்தவன் இருக்கிறேன், இந்த கட்சிக்காக நம்ம என்னமோ சொல்லலாம், நம்ம வந்து மறைமுக வாழ்க்கை கூட வாழ்றாங்க. மறைமுகம்னா காட்டுக்குள்ள கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. அவலப்பட்ட யாருக்கு கொடுக்காமல் இவருக்கு தலைவர் கொடுத்து இன்னைக்கு சிறப்பு செய்கிறார். இந்த எலெக்ஷன் கொடுக்காத ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வந்து தம்பி வந்து பேட்டிலாம் கொடுக்குறாரு. நல்லா கொடுங்க, இதுவரை விசிகால இருக்கும்போது கூட அவங்க இவ்வளவு தூரம் பேசி பார்த்தது கிடையாது. அதான் ஒன்னே ஒன்று நான் கேள்வி கேட்கிறேன் இந்த நேரத்தில், ஒரே ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. என் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு சில பேர் சொன்னதாக எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. அது யாரும் செய்ய முடியாது. இப்ப அவங்கெல்லாம் வந்து அவங்கன்னு சொல்லக்கூடாது, அவர்களெல்லாம் வாயில வந்து எது வாழைப்பழங்களை கூட சாப்பிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அங்க போய் கேளுங்க, அவங்க பேசணும், நான் பேசக்கூடாது. ஏன்னா இப்ப நானே நடவடிக்கையில் இருக்கிறேன், சரிங்களா? இப்ப நான் ஏதாவது கருத்து சொன்னா அது தவறாயிட்டு. இப்ப அவர் கேட்பார்ல பனையூர் பாபு உடனே வந்து விலைக்கு வச்சிருக்கிறாரு, நீ ஏங்க பண்றீங்க? பனையூர் பாபு ஒரு நல்ல நண்பர் தான் எனக்கு. இது வரைக்கும் வந்து மற்ற எம்எல்ஏக்களோ கம்பேர் பண்ணும்போது நல்ல வருங்க. ஆனா யாரு தூண்டுதல் செய்கிறார்கள் தெரியவில்லை. ஆனா நீ பாட்டு இந்த ஸ்டாலின், பழைய தளபதி ஸ்டாலின் நம்பியோ உதயநிதியை நம்பியோ வீணா போயிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. அது சொல்றேன். இவ்வளவு நாள் அங்கதானே நீங்க எல்லாம் இருந்தீங்க? அங்கதானே இருந்தீங்க, திமுக கூட்டணியில தானே இருந்தீங்க. திமுக கூட்டணியில தானே இருந்தீங்க இத்தனை நாள். ஆமா, கூட்டணி இருப்பது என்பது வேற, அவங்க கட்சியில போய் சேர்றது என்பது வேற. இவர் அவங்க கட்சியில போய் சேர்ந்திருக்கிறாரு. ஆமா, அப்போதைக்கு இப்படி ஏதாச்சும் இது பண்ணிடாதீங்க, ஸ்டாலினை நம்பாதீங்க அப்படின்னு இப்ப சொல்றவங்க அப்பயே சொல்லல. நான் சொன்னேன், நீ வந்து பேட்டி பாக்குறீங்க, பேட்டி எடுத்து காட்டவா நான் என்ன காட்டுங்க, நீங்க பேசிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் தான். ஆனா நீங்க அப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணிட்டு எதற்கு அப்பெல்லாம் அங்க கூட்டணியில இருந்துட்டு இப்ப வெளியில வந்த பிறகு அவங்க பனையூர் பாபு அங்க போய் சேர்ந்த உடனே நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியோடு தான் கூட்டணி இருந்தோமே தவிர நாங்க போய் என் கட்சியில இருக்கல. எங்களால் அவருக்கும் அவர்களால் எங்களுக்கும் பயன். ஒருவரை சார்ந்து இருக்கவில்லை, சேர்ந்து இருக்கிறோம். சார்ந்து இருப்பது என்பது வேற, சேர்ந்திருப்பது என்பது வேற. சேர்ந்திருப்பது என்பது 234 தொகுதியில் எங்கள் ஓட்டு அவர்களுக்கும் அவர்கள் ஓட்டு எங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. அடிச்செல்லாம் உனக்கு கிடையாது. வெளிச்சம் தொலைக்காட்சி அவங்களுக்கு ஷேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பனையூர் பாபு சொல்றாங்க. 2 daysல வந்து நானே கூப்பிட்டு வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டுல உங்க எம்டி பிரதாப் இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறேன். தங்களின் பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.